தமிழ்ல முன்னணி காமெடி நடிகர்கள்ல மிகவும் முக்கியமானவர் அப்படின்னா சின்ன கலைவாணர் விவேக். தன்னுடைய காமெடி திறனால பலரையும், அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல பல லாங்குவேஜ்கள்ல நடிச்சு பலரையும் சிரிக்க வைத்தவர் நம்ம விவேக். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நம்ம விவேக்குக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மீது ஒரு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காகவே இவர் டெல்லியில இருக்கக்கூடிய குடியரசு மாளிகைக்கு சென்று அங்க வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட இன்டர்வியூ கூட எடுத்தாரு. அதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். எல்லாருக்குமே வாழ்க்கையில இன்பம் துன்பங்கள் இருக்கும் தான். அதே மாதிரி தான் நம்ம விவேக் சாரோட வாழ்க்கையில துன்பம் நிறைந்த பகுதியா அமைஞ்சது என்னன்னா, அவருடைய மகன் பிரசன்னா 13 வயசுல மூளை காய்ச்சலின் காரணமா இறந்து போனது தான். அவர் இறக்கும் பொழுது விவேக் வந்துட்டு ஷூட்டிங்ல இருந்தாரு. அவர் பக்கத்துல இருக்க முடியாத நிலைமை. கொஞ்ச நாள் உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு பிரசன்னா. சிகிச்சை பலனின்றி ஹாஸ்பிட்டல்லையே மூளை காய்ச்சலின் காரணமாக ஹாஸ்பிட்டல்ல உயிர் விட்டுட்டாரு பிரசன்னா. இதுல மனமுடைந்து போன நம்ம விவேக் அதுல இருந்து மீண்டு வெளியில வரத்துக்கு பல நாட்கள் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எந்த படத்திலும் நடிக்காம இருந்தாரு. அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது கூட 2014 வருஷம் எனக்கு மிகவும் துயரமாக அமைஞ்சது. டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவையும் என்னுடைய மகன் பிரசன்னாவையும் நான் இழந்தது அப்பொழுதுதான் அப்படின்னு சொல்லி உருக்கமா கண் கலங்கினாரு. இப்போ சமீபத்துல விவேக் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய மகன் பிரசன்னாவோட பேர்லயே ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்றோர், அது மாதிரி அநாத குழந்தைகள் எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து படிப்பு செலவையும் ஏத்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட விவேக். அந்த ஆதரவற்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய மகனை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு உருக்கமான பதிவையும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு நம்மளுடைய விவேக். அப்துல் கலாம் ஐயாவோட ஆணைக்கிணங்க 10 லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நடணும் அப்படின்ற விஷயத்த சாதனையா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு நம்மளுடைய விவேக். இன்னும் சில தினங்கள்ல அந்த 10 லட்சம் மரக்கன்றுகளையும் நட்டு நான் வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாருன்னா, நான் என்னுடைய மகனை பெற்றெடுக்கும் பொழுது தகப்பனாக இருந்தேன், அவன் மறைந்த பிறகு நான் மழலையாக மாறிவிட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமான பதிவை தெரிவிச்சிருக்காரு விவேக். விவேக் எப்படிப்பட்டவர் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலியமா தெரிவிக்கலாம். விவேக் நடிச்சதுலயே உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எதுவோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம தெரிவிங்க. விவேக் சாரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்துல் கலாம் ஐயாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாரு கூடயும் ஷேரும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.